நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தரும் உலக இரட்சகருமாகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே ஜோஸ்வா டிவி நேயர்களை மறுபடியும் சந்திப்பதிலே ரொம்பவே மகிழ்ச்சி. நாம் இன்றைக்கு சற்று நேரம் தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட வேத பகுதி அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் 2வது அதிகாரத்தில் 4வது வசனத்தில் இப்படியாக எழுதி இருக்கிறது பாருங்க. இதுதான் நமது தியானம் முன்க. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். அப்படியே நாம் கர்த்தராகிய ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? நாமத்தினாலே பிதா உங்களுக்கு அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியானவர் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். நான் போய் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவிடமிருந்து புறப்படுகிறவருமாகிய பரிசுத்த ஆவியானவர் என்று இயேசு சுவிசேஷத்தில் சொல்லியிருக்கிறார். அந்த ஆவியானவரை வரவேற்கும்படியாக, நாம் வாழ்ந்து காட்டும்படியாக, அநேகருக்கு சாட்சியாக திகழும்படியாக ஆவியானவரை வரவேற்போமா? அசைவாடுகிற ஆவியானவர், சலத்தின் மேலே அசைவாடின ஆவியானவர் இன்றைக்கு நம்மோடு கூட அசைவாடும்படியாக அவர் விரும்புகின்றார். அசைவாடுகின்ற ஆவியானவர்க்கு ஸ்தோத்திரம். இப்படி நீங்க என் கூட சொல்லுங்க. அசைவாடுகின்ற ஆவியானவர்க்கு ஸ்தோத்திரம். இசையோடு கூட உம்மை பாட நாங்கள் ஆயத்தம். புறாவின் தோற்றத்தோடு புறப்பட்டு வாரும். வாஞ்சிக்கின்ற எங்கள் மேலே வந்து நீரமரும். இயேசு கிறிஸ்துவினால் அனுப்பப்படுகிற ஆவியானவர், பிதாவிடமிருந்து புறப்படுகிற ஆவியானவர், அசைவாடுகின்ற ஆவியானவர்க்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீங்க கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நீங்க உங்களை தேற்றுகின்ற ஆவியானவரை பெருமைப்படுத்துங்க. உங்களை வாழ வைக்கிற ஆவியானவரை, வளர வைக்கிற ஆவியானவரை, நடத்துகிற ஆவியானவரை பெருமையோடு புகழுங்க. அசை பாடுகின்ற ஆவியானவர்க்கு ஸ்தோத்திரம். இசையோடு கூட உம்மை பாட நாங்கள் ஆயத்தம். புறாவின் தோற்றத்தோடு புறப்பட்டு வாரும். வாஞ்சிக்கின்ற எங்கள் மேலே வந்து நீரமரும். சத்தியாவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம் சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். கேள்விப்படுகிறவர், அறிவிக்கிறவர், அந்த ஆவியானவரை நாம் வரவேற்று பாடியிருக்கிறோம். வந்துவிட்டார். ஜோஸ்வா டிவி மூலமாக சங்கீர்த்தன வார்த்தையின் நேரத்தின் வழியாக அசைவாடுகிறார் ஆவியானவர். நேயர்களே, உங்களோடும் எங்களோடும் ஆவியானவர் அசைவாடுகிறார். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, பிரகாசிக்க செய்கிறவரே,
எங்களை நிரப்புகிறவரே, நித்திய ஜீவன் வரைக்கும் எங்களை காக்கிறவரே. பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் என்று, பரிசுத்த ஆவியானவர் என்று மறுபடியுமாக உம்முடைய வேத வார்த்தைகளை தியானிக்கும்படியாக வந்திருக்கிறோம்ப்பா. பரிசுத்த ஆவியானவரே, உம்மை வரவேற்கிறோம். எங்களோடு இருந்து நீர் கிரியை செய்யும். இசையோடு, பாடல்களோடு, வேத வார்த்தைகளோடு இருந்து நீர் கிரியை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். அன்பானவர்களே, இந்த நாளிலும் கூட பரிசுத்த ஆவியானவர் என்று நாம் இரண்டாவது பாகமாக ஆராய்ச்சி செய்யும்படியாக, உங்களுக்கு அறிவிக்கும்படியாக இந்த வேத வசனத்தை தியானித்து கொண்டிருக்கின்றோம். இங்கே அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் 2ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தில் அவர்கள் எல்லாரும் பாருங்க, பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு. ஜோஸ்வா டிவி நேயர்களே, இதை கேட்டு கொண்டிருக்கின்றவர்களே, இந்த வேத வார்த்தைகளிலே வாஞ்சை வைத்திருக்கின்றவர்களே, ஆவியானவர் எனக்கு வேணும்னு சொல்லி விரும்புகின்றவர்களே, உங்க விருப்பத்தை நிறைவேற்றும்படியாக பாருங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் அவர்கள் எல்லாரும், ஆதி அப்போஸ்தலர்களாகிய அவர்கள் எல்லாரும் பாருங்க, பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளை பேசத் தொடங்கினார்கள். பாருங்க, உங்களை பேச வைக்கிற ஆவியானவர், உங்களுக்கு வரங்களை கொடுக்கிற ஆவியானவர். ஆனால் நீ என்ன செய்யணும்? ஒரு வாஞ்சை உங்களுக்குள்ள வரணும், ஒரு தாகம் வரணும். இயேசு சொன்னார் சுவிசேஷத்தில், என்னிடத்தில் வருகிறவன் ஒரு நாளும் பசி அடைய மாட்டான், என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் தாகம் அடைய மாட்டான். தாகம் உள்ளவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இலவசமாக ஜீவ தண்ணீராகிய பரிசுத்த ஆவியானவரை தருகிறேன் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த பரிசுத்த ஆவியானவரை வரவேற்று கடந்த நாட்களில் ஆவியானவர் என்று நாம் பிரசங்கித்த தியானித்த அந்த நாட்களில் ஒரு பாடலை பாடணும். இன்றைக்கும் அந்த பாடலை பாடலாமா? என் கூட சேர்ந்து நீங்கள் பாடுவீங்களா? உங்களுக்கு ஆசையாக இருக்கா? கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறதே, நீங்கள் பாடுவீர்களா? என் கூட சேர்ந்து பரிசுத்த ஆவியால நீங்க நிரப்பப்படுவீங்க. வாடுகின்ற ஆவியானவர்க்கு ஸ்தோத்திரம், இசையோடு கூட உம்மை பாட நாங்கள் ஆயத்தம். அசைவாடுகின்ற ஆவியானவர்க்கு ஸ்தோத்திரம், இசையோடு கூட உம்மை பாட நாங்கள் ஆயத்தம். அசைவாடுகின்ற ஆவியானவர்க்கு ஸ்தோத்திரம், இசையோடு கூட உம்மை பாட நாங்கள் ஆயத்தம். புறாவின் தோற்றத்தோடு கூறப்பட்டு வாரும், புறாவின் தோற்றத்தோடு கூறப்பட்டு வாரும். வாஞ்சிக்கின்ற எங்கள் மேலே வந்து நீரமரும், வாஞ்சிக்கின்ற எங்கள் மேல் வந்து நீரமரும். அசைவாடுகின்ற ஆவியானவர் ஸ்தோத்திரம், இசையோடு கூட உம்மை பாட நாங்கள் ஆயத்தம். பெந்தேகோஸ்தே என்னும் நாளில் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் கூடி வந்தாங்க. அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிட்டு. ஆதி அப்போஸ்தலர்கள் அந்த மேல் வீட்டில் கூடி ஜெபிக்கையிலே வந்து இறங்கினவர். ஆதி அப்போஸ்தலர்கள் அந்த மேல் வீட்டில் கூடி ஜெபிக்கையிலே வந்து இறங்கியவர். இங்க
ஐயா எங்களுக்குள்ளே. புறாவின் தோற்றத்தோடு புறப்பட்டு வாரும், புறாவின் தோற்றத்தோடு புறப்பட்டு வாரும். வாஞ்சிக்கின்ற எங்கள் மேலே வந்து நீர் அமரும். அசைவாடுகின்ற ஆவியானவர்க்கு ஸ்தோத்திரம். உம்மை மகிமைப்படுத்துகின்றோம், உம்மை மகிழ்ச்சிக்குள்ளாக்குகின்றோம், உம்மை வரவேற்கின்றோம், உம்மை உயர்த்துகின்றோம் ஆவியானவரே, உம்மை புகழுகின்றோம் ஆவியானவரே, வரங்களை கொடுக்கின்றவரே, வல்லமையை கொடுக்கின்ற ஆவியானவரே, உம்மை புகழுகிறோம். இருந்த இடம் அசைந்தது என்று நாங்கள் வாசிக்கிறோம். அன்றைக்கு அந்த மேல் வீட்டிலே அப்போஸ்தலர்கள் மேல் அமர்ந்த ஆவியானவர் புறாவின் தோற்றத்தோடு புறப்பட்டு வாரும், புறாவின் தோற்றத்தோடு புறப்பட்டு வாரும். வாஞ்சிக்கின்ற எங்கள் மேலே வந்து நீர் அமரும். அசைவாடுகின்ற ஆவியானவர்க்கு ஸ்தோத்திரம். இசையோடு கூட உம்மை பாட நாங்கள் ஆயத்தம். அசைவாடுகின்ற ஆவியானவர்க்கு ஸ்தோத்திரம். இசையோடு கூட உம்மை பாட நாங்கள் ஆயத்தம். அன்பானவர்களே, ஆதி அப்போஸ்தலர்கள் கூடியிருந்த வீட்டிலே பெந்தேகோஸ்தே என்னும் அந்த நாளிலே அவங்க பாருங்க ஒருமனப்பட்டிருந்தாங்களாம், ஒரு இடத்துல கூடி இருந்தார்களாம். பலத்த காற்று வீசியது, இவங்க காது கேட்கிறது, கண்கள் பார்க்கிறது. பாருங்க, வானத்திலிருந்து ஒரு சடுதியாக ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிட்டு அன்றைக்கு ஆதி அப்போஸ்தலர்கள் மேலே வந்து அமர்ந்த ஆவியானவர், அவர்கள் ஜெபித்துக் கொண்டிருந்த அந்த மேல் வீட்டிலே இறங்கின ஆவியானவர் இன்றைக்கு இந்த ஜோஸ்வா டிவி மூலமாக சங்கீர்த்தன வார்த்தையின் நேரத்தின் வழியாக இசையோடு பாடலோடு பரிசுத்த ஆவியின் புதிய பலத்தோடு ஆவியின் ஏவுதலோடு தூண்டுதலோடு கிறிஸ்துவின் துணையோடு இதை அறிவிக்கின்ற உங்களுக்கு கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்கள் மேல ஆவியானவர் அசைவாடி உங்களை நிரப்புவார். ஆதி அப்போஸ்தலர்கள் அந்த மேல் வீட்டில் கூடி ஜெபிக்கையிலே வந்து இறங்கினவர். ஆதி அப்போஸ்தலர்கள் அந்த மேல் வீட்டில் கூடி ஜெபிக்கையிலே வந்து இறங்கியவர். இந்த வேளை எங்களோடும் வந்தருளுமே, இங்கேயும் வந்தருளும் எங்கள் நடுவே, இங்கேயும் வந்தருளும் எங்கள் நடுவே. புறாவின் தோற்றத்தோடு புறப்பட்டு வாரும், புறாவின் தோற்றத்தோடு புறப்பட்டு வாரும். வாஞ்சிக்கின்ற எங்கள் மேல் வந்து நீர் அமரும். ஆவியானவர் உங்களுக்கு வேண்டும். ஏன்னா இவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவர். ஆவியானவர் இருந்தால்தான் இந்த உலகத்துல துன்பம் துயரம் துக்கம் நெருங்கும் போது நேரிடுகிற போது கர்த்தராகிய ஆண்டவர் உங்களுக்கு துணை செய்வார். பாடவர்களே, ஆவியானவரை நம்ம வரவேற்கிறோம், வாஞ்சிக்கிறோம். இந்த வாஞ்சையில நீங்க தினம் தினம் ஜெபிப்பீர்களானா அந்த ஆதி அப்போஸ்தலருக்குள்ள இறங்கின ஆவியானவர் உங்களுக்குள்ளும் இறங்குவார். உங்களுக்கு வரங்களை கொடுப்பார், உங்களை நிரப்புவார். நீங்க பேசுவீங்க, நீங்க பலனடைவீங்க. இன்னொரு வசனத்தை கூட நான் வாசிக்க ஆசைப்படுகிறேன். ரோமருக்கு எழுதின நிருபத்தில் இங்கே 8வது அதிகாரத்தில் 26வது வசனத்தில் பாருங்க, நான் வாசிக்கிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 26வது வசனம். அந்தப்படியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். முதலாவதாக நம்ம பரிசுத்த ஆவியானவரை நாம புகழ்ந்து பாடி
அந்த வசனத்தை தியானித்தோம். ஆதி அப்போஸ்தலர்கள் நடவடிக்கைகளில் நாம் 2 அதிகாரத்தில் நாம் தியானித்தோம். பாடலோடு சங்கீர்த்தனம் பண்ணி நாம் தியானித்தோம். இப்பொழுது பாருங்கள், இங்கே ரோமருக்கு எழுதின நிருபத்தில் பவுல் தன்னுடைய அனுபவத்தில், தன்னுடைய சுவிசேஷத்தின் அனுபவத்தில், தன்னுடைய ஜெபத்தின் அனுபவத்தில், தன்னுடைய பிரசங்க வார்த்தைகளை தியானித்து அறிவிக்கிற அனுபவத்தில் இப்படியாக சொல்லியிருக்கிறார். அந்தப்படியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். அந்தப்படியே ஆவியானவர் நமது பலவீனங்களிலே நமக்கு உதவி செய்கிறார். உங்க பலவீனங்களில் உங்களுக்கு உதவி செய்கிறார். அந்தப்படியே ஆவியானவரும், அந்தப்படியே ஆவியானவரும் உங்க பலவீனங்களிலே உங்களுக்கு உதவி செய்கிறார். அந்தப்படியே ஆவியானவரும், அந்தப்படியே ஆவியானவரும் உங்களுக்கு உங்க பலவீனங்களிலே உங்களுக்கு உதவி செய்கிறார். உங்களுக்கு ஒரு ஒத்தாசை வருகிறது. உன்னத வீட்டிலிருந்து, தேவ வார்த்தைக்குள்ளிருந்து, பரிசுத்த ஆவியானவர் மூலமாக பாருங்க. அந்தப்படியே ஆவியானவரும் நமது பலவீனங்கள்ல, நாம் பலவானல்ல, நம்ம பலவீனனாக இருக்கிறோம். ஏன்னா பலவீனமாக இருக்கிற உங்களை பார்த்து தான் சொல்றாரு, நமக்கு உதவி செய்கிறார். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். உங்களுக்கு உதவி செய்கிற ஆவியானவர், உதவி செய்கிற ஆவியானவர். பக்தனாகிய தாவீது 121 சங்கீதத்தில் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கிய கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஒத்தாசை செய்கிற ஆவியானவர், உதவி செய்கிற ஆவியானவர், துணை நிற்கிற ஆவியானவர். சிம்சோன் என்ற பரிசுத்தவான் ஒரு சில நபர்களை அவன் யுத்தம் பண்ணி ஜெயித்து அவர்களை அடித்து ஒரு கழுதை தாடை எலும்பினால் அநேகரை கொன்று போட்டான் என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். எப்படி இந்த பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினாலே, அவருடைய உதவியினாலே கொன்று போட்டு அவன் தாகத்தோடு இருந்தான் என்று வாசிக்கிறோம். அவன் சோர்ந்து போயிருந்தான் என்று வாசிக்கிறோம். அப்போ சொன்னா, தேவனாகிய கர்த்தாவே, நான் இந்த வனாந்தரத்தில் மடிந்து போகாதபடிக்கு எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொல்லி சிம்சோன் வேண்டுதல் பண்ணினான். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு ஒரு நீரூற்றை திறந்து கொடுத்தார். அவன் தாகத்தோடு இருந்தான், தண்ணீரை கொடுத்தார், குடித்தான், தெளிந்து பலமுள்ளவனானா. அதே மாதிரி ஆகார் என்ற பெண்மணி, என் பிள்ளை சாகுவதை நான் பார்க்க மாட்டேன், என் பிள்ளை தாகத்தோடு இருக்கிறான், எனக்கு தயவு செய்ய ஒருவருமே இல்லை, நான் அந்த வனாந்தரத்தில் சாகப் போகிறேனே, பிள்ளை சாகப் போகிறதே என்று சொல்லி அந்த ஆகார் என்ற பெண்மணி அழுகிற போது, கண்ணீர் வடிக்கிற போது, கலங்குகிற போது வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று, ஆகாரே நீ ஏன் அழுகிற அப்படின்னு சொல்லி சத்தத்தை கொடுத்து, உனக்கு அருகாமையில் பிள்ளை இருக்கிற இடத்துல ஒரு நீரூற்றை நீ பார்ப்ப அப்படின்னு சொல்லி அந்த ஆகாருடைய கண்களை தேவனாகிய கர்த்தர் திறந்தார். நீரூற்றை பார்த்தாள், பிள்ளைக்கு தண்ணீரை கொடுத்தாள், பிழைக்க வைத்தார். பிரியமானவர்களே, உங்களுக்கு உதவி செய்கிற ஆவியானவர், உங்கள் பலவீனங்களில் உங்களுக்கு ஒத்தாசை செய்கிற ஆவியானவர், அந்த சிம்சோன் என்ற பக்தனுக்கு உதவி செய்த ஆவியானவர், அவனுடைய சோர்வை நீக்கின ஆவியானவர், ஆகார் என்ற பெண்மணிக்கு உதவி செய்த ஆவியானவர். ஆகார் சொன்னா,
என்னை காண்கிறவரை நானும் காண்கிறேன். அவருடைய பெயர் எல்ரோயி, எல்ரோயி அப்படின்னு சொல்லி ஆகார் என்ற பெண்மணி கர்த்தராகிய ஆண்டவருக்கு ஒரு பெயரிட்டாள். காரணம் என்ன? ஆவியானவர் உதவி செய்தார். அந்த உதவி இன்றைக்கு ஜோஸ்வா டிவி மூலமாக சங்கீர்த்தன வார்த்தையின் நேரத்தின் வழியாக இசையோடு வருகிறது, பாடலோடு வருகிறது. கேட்கிறீர்களா? அவலாயிருக்கிறீர்களா? உங்களை அதிசயமான கிருபையை விளங்க பண்ணுகின்ற தேவனாகிய கர்த்தர் ஆவியானவருடைய அசைவாடுதலை பற்றி பேசிக்கொண்டிருக்கின்றார். இந்த ஆவியானவரை வாஞ்சையோடு இன்னும் ஒரு விஷயம் வரவேற்று இந்த வசன தியானத்தை முடிப்போமா? பாருங்க, முதலாவதாக பார்த்தோம், ஆதி அப்போஸ்தலர்கள் கூடி இருந்த அந்த இடத்துல அவங்க ஜெபம் பண்ணினாங்க. அந்த இடம் அசைந்தது என்று பார்க்கிறோம். பெரிய காற்று வீசினது என்று பார்க்கிறோம். அவங்க இருந்த இடம் அசைந்தது என்று பார்க்கிறோம். அவங்க கண்களுக்கு ஒரு அக்கினி தழல் போன்றவைகள் கண்கள் காண வந்து அவர்கள் மேலே அமர்ந்தது, அவர்களை நிரப்பினார் என்று பார்க்கிறோம். அவங்க வரங்களை பெற்றாங்க, வல்லமையை பெற்றாங்க, அந்நிய பாச அடையாளத்தோடு அவங்க ஜெபம் பண்ணினாங்க, கிறிஸ்துவுக்கு சாட்சியாக வாழ்ந்தாங்க. இங்கே அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் இந்த ரோமர்கள் நிருபத்தில் 8 அதிகாரத்தில் அந்தப்படியே ஆவியானவரும் நமது பலவீனங்களிலே நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக்கொள்ள வேண்டியதின்னதென்று அறியாமல் இருக்கிறபடியினால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். உதவி செய்கிற ஆவியானவர், நமக்காக வேண்டுதல் பண்ணுகிற ஆவியானவர். அந்த ஆவியானவரை இன்னும் ஒரு விஷயம், அசைவாடுகின்ற ஆவியானவர்க்கு ஸ்தோத்திரம், இசையோடு கூட உம்மை பாட நாங்கள் ஆயத்தம், புறாவின் தோற்றத்தோடு புறப்பட்டு வாரும், புறாவின் தோற்றத்தோடு புறப்பட்டு வாரும், வாஞ்சிக்கின்ற எங்கள் மேலே வந்து நீரமரும். சிம்சோன் மேல் அமர்ந்த ஆவியானவர், ஆகாருடைய தாகத்தை தீர்த்த ஆவியானவர், அவருடைய பிள்ளையை பிழைக்க வைத்த ஆவியானவர். அது அப்போஸ்தலர்கள் கூடியிருந்த இடத்துல பெருங்காற்றை போன்ற ஒரு இரைச்சல், இடி முழக்கத்தை போன்ற ஒரு சத்தம், அந்த சத்தம் இடி முழக்கத்தை போன்ற ஒரு சத்தம். இந்த வேத வார்த்தைகள், இந்த வசன தியானங்கள், இந்த புதிய கர்த்தர் கொடுத்த ஆவியானவரை வரவேற்று பாடுகின்ற பாடல்கள் எங்கெல்லாம் ஒலிக்கிறதோ அங்கெல்லாம் ஒரு ஜெப தூபம் ஏறெடுக்கப்படட்டும். ஜெப வீரர்கள் கூட்டம் கூட்டமாக கூடி ஜெபிக்கட்டும். ஆதி அப்போஸ்தலர்களைப் போல ஒரு பெரிய காற்று வீசட்டும், இடி முழக்கம் போன்ற ஒரு சத்தம் ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் உண்டாகட்டும். அவர்களுக்குள்ள ஆவியானவர் வந்து இறங்கும், வெவ்வேறு பாசைகளை பேசி அந்த அழியாத வாழ்வுக்கு ஆயத்தமாகட்டும், உமக்கு சாட்சிகளாக வாழட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென்.